ஸோ வணக்கம் மக்கள், நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து கோல்டு பிஸ்கட் செய்கிறாங்கன்னு. அதுக்கு நம்ம முதல்ல இந்த பழைய நகைலாம் எடுத்துக்கிறோங்க. பழைய கோல்டு செயின், கோல்டு மோதல்லாம் எடுத்துக்கிறோங்க உருக்கிறதுக்காக. இந்த உருக்கிறது வந்து நம்ம இந்த கப்பில் உருக்க போகிறோங்க. அதுக்கு 916 நகை தனியாக, பழைய நகை தனியாக எடுத்துக்கிறோங்க. இந்த நகையெல்லாம் உடச்சி போட்டதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து உருக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபர்னஸில் இருக்குங்க. அதுக்கு வந்துட்டு இந்த கப்பை அங்கே வச்சுருவாங்க. இந்த மாதிரி தங்கம் உருக்கிறது, தங்கம் செய்கிறது எல்லாமே நம்ம இனிமேல் இந்த பேஜில் போஸ்ட் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நிலக்கரி ஆட் பண்ணுறவங்க நல்லா சூடானோன்னு அப்புறம் இந்த கப்பு போட்டு முடிக்கிறோம். எக்ஸ்ட்ரா வந்து ஹீட்டு வெளியே போகக்கூடாதுன்னு. அப்புறம் இதே ப்ராசஸை நம்ம வந்து 8 to 10 நிமிஷம் தொடர்ந்து பண்ணுறோங்க. அப்போ தான் அழுக்கு உள்ளே இருக்க கோல்டெலாம் வந்து நல்லா உருக்குங்க. இதுக்கப்புறம் உருக்கிட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து ஷேப் பண்ணோங்க. இந்த ஷேப் பண்ணுறதுக்காக கோல்டு பிஸ்கட் செய்கிறதுக்குன்னே நம்ம வந்துட்டு ஒரு மோல்டு வச்சுருப்பாங்க. அந்த மோல்டில் ஊற்றினா உங்களுக்கு அந்த ஷேப் போகிறாங்க. இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டுக்கு 2 ப்ராசஸ் தாங்க. ஒன்று க்ளீனிங்.